ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய மூன்றாம் ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. விதுர மகாத்முடைய கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 41 மற்றும் 42. சௌமியானுசோச்சே தமத பதந்தம் பிராத்ரே பிரேதாய விதுர்த்ரதேஹ்யः நிர்யாபிதோ ஏன சுக்ருத்ஸ்வபுன்யா அகம் ஸ்வபுத்ரான் சமுனுப்ரதேன. ஓ நற்குணவானே, தன் சகோதரர் மரணம் அடைந்தும் அவருக்கு எதிராக புரட்சி செய்த திருதராஷ்டிரருக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அவர் தன் சொந்த மகன்களின் செயல்முறையை பின்பற்றியதால் அவரது உண்மை நண்பனாக இருந்த நானும் என் சொந்த வீட்டை விட்டு அவரால் விரட்டி விடப்பட்டேன். சோகம் ஹரேர் மத்திய விடம்பனேன திருஷோ திருணாம் சாலயதோ விதாது நான்யோபலக்ஷ்ய பதவிம் பிரசாதாத் சராமி பஷ்யன் கத விஸ்மயோ அத்ர. பிறர் அறியாமல் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்த நான் இதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். இந்த பௌதிக உலக மனிதனின் செயல்களைப் போலவே காணப்படும் பரமபுருஷரின் செயல்கள் மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் அவரது கருணையால் அவரது பெருமைகளை நான் அறிந்திருப்பதால் எல்லா வகையிலும் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். சரி, இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி. இங்க ரொம்ப அழகான வர்ணனை. ஒரு வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணம் என்ன? ஒரு வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணம் என்ன? 2-3 விஷயங்கள் இந்த இதுல பொருளுரையில பிரபா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. 41ஆம் ஸ்லோகத்து பொருளுரையிலும் சரி, 42ஆம் ஸ்லோகத்தின் பொருளுரையிலும் சரி, ரொம்ப அழகழகான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம், ராமாயணம் மகாபாரதம் எப்படி அழகான சகோதரத்துவம், சகோதரருக்குள்ள எப்படி அன்பா ஒற்றுமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு, இதுதான் நேற்றைய வகுப்புல ரொம்ப அற்புதமா பிரபா எழுதியிருந்தார். ஏன்னா நகுலன் சகதேவன் மாத்தான் தாயோடைய பிள்ளைகளா இருந்தாலும் தன் சொந்த பிள்ளைகளை போலவே குந்தி தேவி பாவிச்சு வந்தாங்க. இந்த 5 சகோதரர்களுக்குள்ளே பேதமே இல்லை. நாங்க 3 பேர் குந்தியோட பசங்க, அந்த 2 பேர் மாதிரியோட பசங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஐவரும் ஒரு ஆன்மாவை போல செயல்பட்டாங்க. அதில் 4 யுதிஷ்டிர மகாராஜரை மூத்த அண்ணன் அவருடைய வார்த்தையில ஒரு நாளும் மீறினதே இல்லை. யுதிஷ்டிர மகாராஜ் என்ன முடிவெடுக்கிறாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதை சிறமேற்கொண்டு செஞ்சார். சிலப்ப கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், பீமனுக்கு சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வரும் யுதிஷ்டிர மகாராஜ் இடத்துல, அர்ஜுனனுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் யுதிஷ்டிர மகாராஜ் இடத்துல. ஆனாலும் யுதிஷ்டிர மகாராஜா எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் தர்மத்தின் சொரூபமா இருக்கிறாரு, அதனால அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை கீழ்ப்படிய வேண்டிய நம் கடமை என்று இந்த சகோதரர்கள் ஐவரும் ஒற்றுமையா இருக்காங்க. அதே போலதான் நம்ம ராமருடைய லைஃப்லயும் பார்க்கணும்.
ராமாயணத்துல ராமர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி தீர்ப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் பரதன், சத்ருகனா, லக்ஷ்மணன். பரதனுக்கு ராமரே திரும்ப வந்து அரியாசனத்தில் அமர வேண்டும் என்று இருந்தாலும் ராமருடைய வார்த்தை, அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நான் மீறக்கூடாது, அதனால நீங்க போங்க அப்படின்னு தன்னுடைய பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சார். அப்ப கூட பரதன் ராமருடைய பாதுகை தான் வாங்கிட்டு வந்தார். ராமருடைய பாதுகை அயோத்தியா வாழும், நான் வெறும் சேவகனாக தான் இருப்பேன். எப்படி ராமாயணம் மகாபாரதம் அழகான சகோதரத்துவம், எப்படி சகோதரர்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. இத்தனைக்கு அன்னைக்கு ராமாயணத்துல வந்து 4 சகோதரர்கள், மகாபாரதத்துல 5 சகோதரர்கள். இன்னைக்கு 2 பேர் ஒற்றுமையா இருந்தாலே பெரிய விஷயம் ஆயிடுச்சு கலியுகத்துல. அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு இங்க சகோதரர்களுக்குள்ள உறவாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், அதுல பொறுப்புள்ளவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. யுதிஷ்டிர மகாராஜா மற்ற சகோதரர்களை, அதாவது நகுலனையும் சகதேவனையும் மாதுரியின் புதல்வர்களா இருந்தாலும் தன்னுடைய கண்ணுல இமையை வச்சு காக்குறது, கண்ணை இமை காப்பது போல காக்குறது. இமைய வந்து கண் எப்படி இமையை காக்குதோ, சாரி, இமை எப்படி கண்களை காக்குதோ அது போல யுதிஷ்டிர மகாராஜா இந்த 2 சகோதரர்களையும் பாதுகாத்தார். அதே போலதான் இந்த கணவன் மனைவி உறவும். இங்க வந்து தியாகம் தான் பிரதானமா இருக்கு. லைஃப்ல, வாழ்க்கையில தியாகமே பிரதானமா இருக்கு. 2 வகையிலும் தியாகம் இருக்கு. சகோதரத்துவத்திலும் தியாகம் தான் பிரதானமா இருக்கு, கணவன் மனைவி உறவுலையும் தியாகம் தான் பிரதானமா இருக்கு. ரொம்ப அழகான உதாரணம் பார்க்கலாம். ஒரு முறை இவங்க பாண்டவர் வனவாசத்துல இருக்காங்க. அப்போ ஒரு கிராமத்துல தங்கி இருக்காங்க. அந்த கிராமத்துல பகாங்கிற அசுரன். இந்த பகாங்கிற அசுரன் ஊருக்குள்ள வந்து நிறைய மனிதர்களை மாமிசம் சாப்பிடுற மனிதர்களை கொண்டு தின்பவர். அவன் ஊருக்குள்ள வந்து நிறைய மனிதர்களை வேட்டையாடினான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணாதீங்க, நாங்க வந்து ஒரு வாக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு. எங்க ஊர்ல இருந்து தினமும் ஒருத்தர் வருவாரு, ஒரு வண்டி நிறைய உணவுகள் எடுத்துட்டு வருவாரு, நீங்க அந்த உணவையும் சாப்பிட்டுக்கங்க, அந்த நபரையும் சாப்பிட்டுக்கங்க. அப்ப அன்னெசரியா ஒரே நாள் எக்கச்சக்க பேர் கொல்லப்பட மாட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பகவான் ஒத்துக்கிட்டான். சரி, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு, இந்த இந்த உடன்பாடுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். தினமும் அவங்க ஊர்ல இருந்து ஒரு ஆள் போவாரு, ஒரு வண்டி நிறைய உணவு பண்டங்கள் எடுத்துட்டு போவாரு, இந்த அசுரன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க கொண்டு வந்த நபரையும் சாப்பிடுவோம். அப்ப இவங்க ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க. பாண்டவர்கள் வனவாசின் போது ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க. அந்த டேர்ம் படி, அந்த வழக்கப்படி நீங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் போகணும், பகாசுரனுக்கு உணவா போகணும், உணவு பண்டங்கள் எடுத்துட்டு போகணும். அப்போ அந்த கணவன் போய் மனைவிட்ட சொல்றார், இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம போகணும், சாப்பாடெல்லாம் தயார் பண்ணு, நான் போறேன், நான் போய் அந்த உணவை கொடுத்துட்டு நான் அவனுக்கு இரையாயிடுறேன், நான் போனா திரும்ப வரப்போறது இல்ல, அதனால நீ நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்க அப்படின்னு மனைவிட்ட பேசிட்டு இருக்க. இத குந்தி தேவி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மனைவி சொல்றா, இல்ல இல்ல வேண்டாம், நீங்க போயிட்டா அந்த குடும்பத்தை யாரு நடத்திட்டு வருவா, அதனால நீங்க இருங்க, நான் போறேன், நான் உணவு பண்டங்கள் எடுத்துட்டு போறேன், நான் அவனுக்கு இரையாയി போடுறேன், நான் அவன் என்ன சாப்பிட்டு நான் என் லைஃப்பை தியாகப்படுறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டுறேன், நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. இப்படி கணவன் சொல்ல மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிறா, மனைவி சொன்னா கணவன் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் அந்த குழந்தை கேட்டுட்டு இருந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, அப்பா அம்மா நீங்க போக வேண்டாம், நான் போறேன், அந்த உணவு பண்டங்கள்லாம் ரெடி தயார் பண்ணி கொடுங்க, நான் போறேன். இதுதான் வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையினாலே தியாகம், தபம், அறம். அறம்னா தர்மம். இல்லறத்துல அதாவது இல்லறம்னாலே ஒரு தர்மம் தான், கிரகஸ்த தர்மம். அந்த கிரகஸ்த ஆசிரமம்னா, அந்த ஆசிரமம்னா ஆசிரமம்னா ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய இடம், இறை உணர்வை வளர்க்கக்கூடிய இடம். அங்க வந்த இறை உணர்வு கற்பிக்கப்படும்.
அப்போ ஒரு குடும்பத்தோட வீடு எப்படி இருக்கும்னா அங்க வந்தா அவங்க கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இஸ்கான்ல இருக்கிற நிறைய கிரகஸ்த பக்தர்கள் வீட்டுக்கு போனோம்னா எங்க பார்த்தாலும் கிருஷ்ணருடைய போட்டோவா இருக்கும், எங்க பார்த்தாலும் புஸ்தகம் இருக்கும், எங்க பார்த்தாலும் பஜனை பாடிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில அந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு பகவானை நினைவுபடுத்தக்கூடிய இடமா இருக்கும். அதான் கிரகஸ்த ஆசிரமம். யாருடைய வீடு ஆசிரமம் மாறுது, யாருடைய வீடு கோயிலா ஆசிரமம் மாறுதுன்னா எந்த வீட்டுல எப்பவுமே ஹரிநாமம் முடிச்சுட்டு இருக்கோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எங்க போனா பக்திக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுமோ, யார் வீட்டுக்கு போனா பக்திக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுமோ, யார் வீட்டுக்கு போனா கிருஷ்ணருடைய நினைவு நமக்கு வருமோ, யார் வீட்டுக்கு போனா கிருஷ்ணருடைய பிரசாதம் நமக்கு கிடைக்குமோ, யார் வீட்டுக்கு போனா பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோமோ, அந்த பக்தருடைய வீடு ஆசிரமம் அல்லது கோயில், இந்த கிரகஸ்த ஆசிரமம். அங்க கிருஷ்ணர் தான் நடு நாயகனா இருப்பார். இது எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா, எந்த வீட்டுக்கு போனா கிருஷ்ண பக்தி எனக்கு கிடைக்காதோ, எந்த வீட்டுக்கு போனா கிருஷ்ணரை மறந்து இருப்பாங்களோ, எந்த வீட்டுக்கு போனா கிருஷ்ண பக்தி எனக்கு கிடைக்காதோ, எந்த வீட்டுல போனா கிருஷ்ணரை மறந்து இருப்பாங்களோ, எங்க போனா கிருஷ்ணருடைய படத்தை தவிர கிருஷ்ணருடைய போட்டோவை தவிர எங்க பார்த்தாலும் சினிமா நடிகர் கிரிக்கெட் வீரர்கள் போட்டோ எல்லாம் மாட்டியிருக்கோம், எங்க போனா புலம்பே பிரதானமா இருக்கோ, அந்த வீடு இத்வாத பாதம் கிரகம் அந்த கூபம். அந்த வீடு ஒரு பாலுங்கிணறு, இருண்ட கிணறு, பாலுங்கிணறு. இந்த பாலுங்கிணறுல விழுந்தவங்க வாழவும் முடியாது, சாக முடியாது, தத்தளிச்சு கிடக்கு. அங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான். அதனால பிரபுபாதர் ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலையை மாத்திட்டார். யாருடைய வீடெல்லாம் வறண்ட கிணறா, யாருடைய வீடு இன்னைக்கு பொதுமக்களுடைய வீடெல்லாம் பெரும்பாலும் வறண்ட கிணறா இருண்ட கிணறா இருந்தத அப்படியே அதை அழகான தாமரை குளமா மாத்திட்டார். அப்போ கிருஷ்ண பக்தி பிரதானமா இருக்கக்கூடிய இடம், கிருஷ்ணனுடைய பயிற்சி பண்ணக்கூடிய இடம் கிரகஸ்த ஆசிரமம். அப்படி இல்லாட்டி அது கிரகம் அந்த கூபம். அந்த கூபம் அப்படின்னா இருண்ட கிணறு, பாழ்கிணறு. அப்ப இங்க என்ன பிரதானமா இருக்கு? தியாகம் தான் பிரதானமா இருக்கு வாழ்க்கையில. கணவனுக்காக மனைவி தியாகம் செய்யணும், மனைவிக்காக கணவன் தியாகம் செய்யணும், பெற்றோருக்காக பிள்ளைகள் தியாகம் செய்யணும், பிள்ளைகளுக்காக பெற்றோர் தியாகம் செய்யணும், ஒரு சகோதரனுக்காக இன்னொரு சகோதரன் தியாகம் 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 செய்ய தயாரா இருக்கு. இன்னைக்கு யாருமே தியாகம் செய்ய தயாரா இல்ல, எல்லாம் போகா செய்ய தான் தயாரா இருக்காங்க. போகா போகான்னு அனுபவிக்குது. இன்னைக்கு தியாகிகளோட போகிகள் தான் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல தியாகிகள் எல்லாம் இருந்தாங்க, நாட்டுக்காக தியாகம் பண்றவங்க, வீட்டுக்காக தியாகம் பண்றவங்க, உடமையை துறக்கிறவங்க. இன்னைக்கு எப்படிடா நான் அனுபவிக்கிறது? நீ கலியுகம் நாளுக்கு நாள் வளர வளர கலியினுடைய தாக்கத்துல தியாகம் போய் போகம் தான் அதிகமா இருக்கு. தியாகத்தோட போகத்தை விரும்புறவங்க தான் அதிகம். போகம்னா புலன்ப விஷயங்கள், பௌதிக விஷயங்கள். அப்போ தியாகம் மையமா இருந்த வாழ்க்கை ஆனந்தமானது, போகம் மையமா இருக்கிற வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவும் சண்டை சச்சரவும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாங்க? நான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்க என் புலனை திருப்திப்படுத்தணும். இதுதான் சுயநலம். இன்னைக்கு பெரும்பாலான வாழ்க்கை சுயநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அன்னைக்கு பெரும்பாலான வாழ்க்கை பொதுநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்ப இவங்க தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க, உயிர் உயிர் தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க. போனா திரும்ப வரமாட்டாங்க, நல்லா தெரியும். ஆனா இவங்க பேசிட்டு இருக்காங்க. கணவர் சொல்றாரு நான் போறேன், மனைவி சொல்றா நீங்க போக வேண்டாம் நான் போறேன், பிள்ளை சொல்றா இல்ல இல்ல நீங்க போக வேண்டாம் நான் போறேன். இத பார்த்துட்டு இருந்த குந்தி தேவி கண்ணுல இருந்து கண்ணீரே வந்து. அப்புறம் குந்தி தேவி போய் சொன்னாங்க, நீங்க யாரும் போக வேண்டாம், நான் அனுப்புறேன் என் பையனை. எனக்கு ஒண்ணுக்கு 5 பசங்க இருக்காங்க, என் பையன்களை ஒரு பையனுக்கு 5 பையன் இருக்கான், நான் ஒருத்தன் அனுப்புறேன். அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க எங்க வீட்டுக்கு அதிதியா வந்திருக்கீங்க, எங்க வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்கீங்க, அதிதியா வந்திருக்கீங்க. அதிதி தேவோபவ, அதிதிகளை தேவதை போல வழிபடணும். அது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? இது முடியாது. இல்ல இல்ல தயவு செய்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. அப்போ இவங்க போய் தியாகம் பண்றாங்க. எந்த அம்மாவும் தன் பையனை தியாகம் பண்ண தயாரா இல்ல. எந்த அம்மா தன் பையனை தியாகம் பண்ணுவாங்க? ஒண்ணு 5 குழந்தை, 5 குழந்தை 10 குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை கோயிலுக்கு போயிட்டோம்,
இல்ல ஒரு குழந்தை வந்து சாதுவாயிட்டும் அப்படின்னு எந்த பக்தரும் தயாரால, ஈவன் கிரகஸ்தர் கூட தயாரால தன் பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்புறது. அவ்வளவு அட்டாச்மெண்ட், பற்றுதல், இல்லற வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில அவ்வளவு பற்றுதல். யாருமே இங்க தியாகம் பண்ண தயாரா இல்ல. நான் புலன்பு அனுபவிக்கிறேன், அதே மாதிரி என் பிள்ளைகளும் புலன்பு அனுபவிக்கணும். இல்ல நான் அனுபவிக்காத புலன்புகளை என் பிள்ளைகள் அனுபவிக்கணும். இதுதான் இன்னைக்கு தாரக மந்திரம். நீங்க பெரும்பாலும் மக்கள் மத்தியில, பக்தர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, நீங்க பெரும்பாலும் உலக வாழ்க்கையில, பௌதிக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ளை நல்லா புலன்பு அனுபவிக்கணும், நான் அனுபவிக்காததெல்லாம் அவன் அனுபவிக்கணும். இதுதான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. சோ இங்க பாருங்க, தியாகமே பெருசா இருக்கு. குந்தி தேவி எந்த அளவுக்கு கிருஷ்ணரை சரணாகதி பண்ணியிருந்தா, இந்த பொருளூர்ல பிரபு அழகா சொன்னார். என்ன சொன்னார்னா, பகவானின் தயவை நம்பியிருப்பது பேரளவான குடும்ப வாழ்வுள்ள சுதந்திரத்தை விட உயர்ந்த சுதந்திரம் அளிக்கக்கூடியது என்பதை இப்பொழுது அனுபவத்தில் அவர் உணர்ந்தார். விதுரரும் சரி, குந்தி தேவியும் சரி, விதுருக்கும் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் கிடையாது, ஆனா கருணை இருக்கு. பற்றுதலுக்கும் கருணைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விதுரருக்கு திருதராஷ்டிரன் மேல பற்றுதல் இல்லை, ஆனா கருணை இருக்கு. குந்தி தேவிக்கு தன் பிள்ளைகள் மேல பற்றுதல் இல்லை, ஆனா அவர் பற்றுதல் பகவான் மேல இருக்கு. அப்படி பகவான் மேல பற்றுதல் அதிகமா இருந்ததுனால விதுரரால தனக்கு ஏற்பட்ட அவமானங்களால் அவர் வருத்தப்படல. விதுரரை வந்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அவருடைய உடைமைகள் எல்லாம் பறிச்சுட்டு உயிரை மட்டுமே விட்டார். துரியோதனன் என்ன பண்ணாரு, சித்தப்பான்னு கூட பார்க்காம, விதுரர் ஒரு வைஷ்ணவன் கூட, ஒரு வைஷ்ணவர், சித்தப்பா முறையாகிறாரு, பெரியவரு, வயதுல முதிர்ந்தவரு, தர்மம் அறிந்தவரு, அப்பேற்பட்ட சிறந்த ஒரு நபரை, மகாத்மாவை உயிரை மட்டும் வச்சுட்டு அந்த தாசி புத்திரனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. திருதராசர் கண்ணும் இல்ல, மூளையும் இல்ல, புறக்கண்ணும் இல்ல, அகக்கண்ணும் இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, மௌனமா இருக்காரு. இத வந்து அவர் அவமானமா எடுத்துக்கல. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம் பிரபா சொல்றது. ததா மானாபமானையோ, ஒரு பக்தனுக்கு, ஒரு வைஷ்ணவருக்கு மான அவமானம் ஒண்ணும் கிடையாது. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, முன்னாடி வந்து முகஸ்துதி பண்ணாலும் சரி, பின்னாடி போய் முதுகுல குத்துனாலும் சரி, அவர் மௌனமா இருப்பார். ஒரு தூய பக்தர் என்ன பண்ண மாட்டாரு, தன்னை யாராவது முன்னாடி வந்து ஆஹா ஓஹோன்னு முகஸ்துதி பண்ணாலும் சரி, பின்னாடி போய் முதுகுல குத்துனாலும் சரி, அவர் எப்படி இருப்பாரு, மௌனி, சைலண்டா இருப்பார். ஏன்னா அவர் இதால பாதிக்கப்படுறதே இல்லை. காரணம் அவருக்கு தெரியும், நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு ஏது முகஸ்துதி, மானம் அவமானம், பிறப்பு இறப்பு, வெற்றி தோல்வி, மகிழ்ச்சி, இன்பம் துன்பம். சோ விதுரர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால பகவானின் தயவையே நம்பி இருப்பது பேரளவே ஆன குடும்ப வாழ்வில் உள்ள சுதந்திரத்தை விட உயர்ந்த சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது என்பதை இப்பொழுது அனுபவத்தில் அவர் உணர்ந்தார். பகவானால் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் ஒருவர் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பகவானால பாதுகாக்கப்படுவோம் என்பதில் ஒருவர் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கு. இதுதான் குந்தி தேவியோடைய ஸ்டாண்டர்ட். குந்தி தேவியோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா, அவனுக்கு பகவான் மேல அசையாத நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் தைரியமா பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் திரும்ப வரட்டும். நம்ம எவ்வளவு பேர் தயாரா இருக்கும். குந்தி தேவிக்கு வந்த மாதிரி கஷ்டம் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி கஷ்டம் வந்திருந்தா நம்ம தூக்குல தொங்கிடுவோம், அவ்வளவுதான், உயிரோட இருக்க மாட்டோம். குந்தி தேவி பட்ட கஷ்டங்கள்ல ஒரு சிறு சதமானம் நமக்கு ஏற்பட்டா நம்மளால வாழ முடியாது, நம்ம தற்கொலை பண்ணிடுவோம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இத்தனை அவமானங்களை சந்திச்சு உயிருக்கே ஆபத்து வந்து நான் வாழணுமா? விஷயான் மகாக்னி புருஷாத தர்சனா அசத் சபாய வனவாச கிருஷ்ணதா, விச வச்சு கொல்ல பாக்குறாங்க, நிம்மதியாய் வாழ ஒரு நாள் நிம்மதியா ஒரு நாளும் செத்து செத்து பிழைக்கும். ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியல அஸ்தினாபுரத்துல பாண்டவர்களால். ஒரு நாள் நாளைக்கு என்ன செய்வாங்களோ தெரியாது.
ஒரு நாள் விஷ வச்சு கொல்ல பாக்குறாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு தீய வச்சு விட்டுறாங்க, சபையில கூட்டு வந்து அவமானப்படுத்துறாங்க, காட்டுக்கு துரத்தி விடுறாங்க. தேனா பிரச்சனை. ஆனா குந்தி தேவி என்ன சொல்றாங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப எனக்கு வரட்டும். விபத தந்துதா தஸ்தா தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் ஆஸ்யா ஆ புனர்பாவ தர்ஷனம். கிருஷ்ணா, எனக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் திரும்ப கொடுங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு திரும்ப திரும்ப வரும்போது என் மனது இயல்பாவே உங்க தாமரை திருப்பாத்தை நோக்கி ஓடி வருது. என் மனது வந்து உங்க தாமரை திருப்பாத்தை அடைக்கலம் கொள்ளுது. அதனால என்னாகும், எனக்கு நீ மறுபிறவி கிடையாது, நான் பிறப்பிறப்புலேருந்து விடுபட்டுருவேன். பவதோ பவதோ தர்ஷனம் அஸ்யா ஆ புனர்பாவ தர்ஷனம். திரும்பி மறுபிறவி யாரொருத்தரு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை இடையராது தியானிக்கிறாங்களோ, யாரொருத்தரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதத்தை இடையராது தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவே கிடையாது. புனர்பாவ தர்சனம். ஏன் நம்மளால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை இடையராது தரிசிக்க முடியல? ஏன் வந்து நம்ம மனதுல பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை இடையராது தரிசிக்க முடியல? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. 24 hours எதனால நம்மளால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை இடையராது தரிசிக்க முடியல? பௌதிக பட்டத்தில் இருக்கு, பௌதிக ஆசை. சரி, பௌதிக பட்டத்தில் பௌதிக ஆசை. சஞ்சலமுள்ள மனசு பிரபு. சரி, மனசு சஞ்சலமாகுது. தூய தூய பக்தி இல்ல. அனுபவிக்கிறது என்ன இருக்கு? எதையாவது எப்பயாவது நினைச்சுட்டே இருக்கும். எப்பயாவது நினைச்சிட்டே இருக்கும். எதையாவது. ஹரே கிருஷ்ணா பிரபு. அளவுக்கு மீறிய புலன் இன்பங்கள். சரி, அளவுக்கு மீறிய புலன்ப ஆசை. முக்கியமான நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. எதுல நம்பிக்கை இல்ல? பகவான் மீது. சரி, பகவானுடைய தாமரை திருப்பாத மாதிரி நமக்கு முழுமையான நம்பிக்கை இல்ல. சரி, அப்புறம் முக்கியமான பாயிண்ட். ஹரே கிருஷ்ண பிரபு. மாயையில ரொம்ப சிக்கி இருக்கோம் பிரபு. சரி, மாயையில சிக்கி இருக்கோம். அப்புறம் கிருஷ்ணர் தான் எனக்கு ஒரே அடைக்கணும் சரணாகதி பண்ணல. சரி, அப்புறம் நீங்க ஏதோ பெட்டரா நினைச்சு வச்சிருக்கீங்க, அதே சொல்லிருக்கீங்களா? சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, குந்தி தேவி மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அனுபவிக்கல. கஷ்டம் வந்திருந்தா கையை தூக்கும். ஓ கிருஷ்ணா, எனக்கு உங்களை விட ஒரு அடைக்கலம் இல்ல இல்லையா? நம்ம சொகுசா பக்தி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் சுமூகமா நடக்குது. வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிருது, ஏதோ சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். உண்ண உணவு உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாமே சௌகரியமா இருக்கு. இங்க சத்சங்கத்துல இருக்கிற யாருக்காவது எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை, எனக்கு வீட்டுல தங்கறதுக்கு பிரச்சனை, என் வீடு வந்து மழை பெஞ்சு கூரையெல்லாம் ஒழுகி நான் வந்து தண்ணியில மறந்துட்டு இருக்கிறேன், இல்ல வெயில்னால தாங்க முடியாம வீட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அப்புறம் என் கணவர் என்ன குடும்பம் பண்றாரு, என் மனைவி என்ன குடும்பம் பண்றா, அப்புறம் என் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன வந்து இழிவா பேசிட்டாங்க, என்ன வந்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க, விதுரர் வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி என்னையும் வீட்டை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க, என் உடம்பெல்லாம் பறிச்சு நான் போட்டிருந்த துணியோட என் ட்ரெஸ் எல்லாம் பீரோ ஃபுல்லா ட்ரெஸ்ஸா வச்சிருந்தா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வெளியே துரத்தி விட்டாங்க, என்னை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலைமையில கள்ளத்துக்கு போட வந்தாங்க, அப்புறம் நான் தூங்கிட்டு வீட்டுல வந்து தீய வச்சு விட்டு போயிட்டாங்க, கேஸ் சிலிண்டர் திறந்து விட்டு தீய வச்சு பத்து விட்டாங்க. இந்த மாதிரி யாருக்கா நடந்திருந்தா கை தூக்கும். சோ நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம். கம்ஃபர்ட் ஜோன்னா சொகுசா பக்தி பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் சரணாகதின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. சொகுசா பக்தி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இருக்க இடம் இருக்கா? ஓ இருக்கு. இல்லைங்க, நான் வாடகை வீட்டுலதான் இருக்கேன், அது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு 2 செட்டு துணிதான் இருக்கு, அது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு நல்ல உணவு கிடைக்கல, அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அவங்களோட ஒப்பிடும் போது நம்ம நல்லாதான் இருக்கும் இல்லையா? இருக்க இடம் இல்லாம தெருவுல, பிளாட்ஃபார்ம்ல, பஸ் ஸ்டாப்ல தூங்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் பார்த்திருக்கோம். நல்ல சாப்பாடு கிடைக்காம பிக்ஷை எடுத்து ஏதாவது கிடைக்கிறத சாப்பிடுற, இல்ல குப்பை தொட்டி ஓரமா பொறுக்கி சாப்பிட்டு இருக்கிற ஆளெல்லாம் பார்த்திருக்கோம். உடல் உபாதைகளால கஷ்டப்படுற ஆட்களை பாக்குறோம். மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து குஷ்ட ரோகம் வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, இருக்க இடம் கிடையாது,
போட்டுக்கு துணிமணி கிடையாது, அழுக்கு ஆடைதான் உடுத்திருக்காங்க, போட்டுக்கு துணிமணி இல்ல, இருக்க இடம் இல்ல, உண்ண உணவு இல்ல, எதுவுமே இல்ல, உடல்ல ஆரோக்கியமும் இல்ல. இதெல்லாம் இருந்தாலும் உழைக்க தயாரில்ல சோம்பேறிகள் நிறைய பேர் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒப்பிடும் போது நம்ம நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஆடி கார்ல போறவனோட கம்பேர் பண்ணிட்டு, ஐயோ அவன் ஆடி கார்ல போறான், அவன் அமாவாசை கார்ல போறான், நான் எப்படி இருக்கேனே. இல்லையா? இவன் நம்ம எப்ப மேல இருக்கிறோட ஒப்பிட்டு பாக்குறோம். அவங்க வீடு கட்டிட்டாங்களே, நான் இன்னும் கட்டலையே. அவங்க சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி போயிட்டு நான் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கேனே. அவங்க பையனை கான்வென்ட்ல படிக்கிறோம், நான் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேனே. சோ இப்படிதான் நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம கீழே உள்ளவங்களை நம்ம பாக்குறதே இல்லை. நம்ம விட எவ்வளவோ பேரு ஒண்ணுமே இல்லாம இருக்கவங்களா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கடவுள் எனக்கு நல்லதா வச்சிருக்காரு. சோ இப்படி நம்ம தேவையில்லாத கவலையிலயும் ஏக்கத்திலையும் தான் இருக்கமே தவிர, இதெல்லாம் கிடைச்சு ஓகே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, அவங்களோட ஒப்பிடும்போது எனக்கு ஏதோ என்னுடைய கர்மவினை கேட்டார் போல, நான் செய்த பாவ புண்ணியத்துக்கும் என் கர்மவினை கேட்டார் போல எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு இடம் இருக்கு, இல்ல எனக்கு ஒரு வாடகை வீடு இருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்குது, துணிமணி இருக்கு, உத்தியோகம் இருக்கு, ஏதோ சம்திங் ஏதோ போயிட்டு இருக்கு. இதுவே கம்ஃபர்ட் ஜோன் தான். ஆனா பாண்டவருக்கு ஒரு நாள் கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. இது கம்ஃபர்ட் ஜோன் அப்படியே ஒரு சொகுசான லைஃப், சொகுசான லைஃப் வாழ்க்கை. ஆனா பாண்டவர் வாழ்க்கையில சொகுசான வாழ்க்கையே கிடையாது. அரண்மனை இருந்தும் அனுபவிக்க முடியல. எல்லாமே இருக்கு குரு வம்சத்துல, உரிமைக்கா அவங்க எல்லா உரிமையும் இருக்கு குரு வம்சத்துல அவங்க. ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியல, நிம்மதி இல்ல, தொந்தரவு, ஒரு நாளும் உயிருக்கான போராட்டம். 5 மகன்களும் மகாரதர்கள், 5 பேரும் மகாரதர்கள். அப்ப குந்தி தேவி அவங்களுடைய பலத்தை நம்பல, இந்த 5 பசங்களுடைய பலத்தை நம்பல. அவங்க எதை நம்புறாங்க? கிருஷ்ணாவுடைய கருணை தான் நம்புறாங்க. சோ குந்தி தேவி தன்னை எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்க விரும்பல. ஓ நான் சொகுசா இருந்து பக்தி பண்ணிட்டு இருக்கணும், நோ. சோ குந்தி தேவி தான் எப்பவும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா நான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்காம இருந்தேன்னு சொன்னா இந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது என்னால மறக்க முடியாது, அதை நான் பிடிச்சுக்குவேன். அதே மாதிரி குந்தி தேவி என்ன பிரார்த்தனையும் செய்யறாங்க, இந்த கங்கா எப்படி கங்கை என்ன தடை போட்டாலும் தடைகளை உடைச்சிட்டு போய் கடல்ல கலக்கும், கங்கையை தடுத்து நிறுத்த முடியாது. இங்க பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார்லாம் போற பார்த்தா கங்கா அப்படியே ஒரு யானை போட்டாலும் பந்து மாதிரி விட்டிட்டு போயிடும், தடுத்து நிறுத்த முடியாது. கங்கை அணை போட்டெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி என் மனது உங்க தாமரை பாதத்தில் வரணும்னு சொல்றாங்க. எல்லா தடைகளையும் தகர்த்து உங்க தாமரை திருப்பாதத்துக்கு வரணும். 2 உறவை கட் பண்ணுங்க. ஆண்களுக்கு பிறந்த வீட்டு மேல மட்டும்தான் அட்டாச்மெண்ட் இருக்கு. பெரும்பாலும் ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா மாமியார் வீட்டு இருந்து யாராவது வந்தா பிடிக்காது. அதை நான் பர்சனலா பார்த்திருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆண் கல்யாணம் பண்ணி போயிட்டாரு, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து மாமியாரோ அந்த அந்த கணவருடைய இவருடைய மாமியாரோ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா யாரோ ஏன் இங்க வந்தாங்க, எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, அவன் தம்பி அவன் ஏன் இங்க வந்திருக்கான், அப்படிதான் என்ன வரும் பெரும்பாலும். மோஸ்ட்லி இது ஏதாவது 1-2 விதி விலக்கு இருக்கலாம், பட் இது ஜட உலக சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் கணவரை மனைவி கூப்பிடுவா, நீங்க எங்க அம்மா வீட்டுக்கு வாங்க, நான் வரமாட்டேன், நான் எதுக்கு அங்க வரணும், பிடிக்காது மோஸ்ட்லி. ஆனா இந்த மனைவி ஆனவளுக்கு என்ன ஆயிருன்னா, இந்த பொண்ணுக்கு பிறந்த அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது, சகோதரி விட்டு கொடுக்க முடியாது, கல்யாணம் பண்ண வந்த கணவர் வீட்லயும் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆயிடும், அங்கேயும் விட முடியாது. 2 சைடும் அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. இப்ப அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா, கணவரோட அப்பா அம்மாவுக்கு பேசுறதா, இவங்க முக்கியமா அவங்க 2 பேரும் இப்படி ஆயிடும். சில நேரம் 2 பேரும் நல்லா இருந்தா 2 பேர் மேலே அட்டாச்மெண்ட் ஆயிடும் அந்த பொண்ணுக்கு. மாமியாரும் நல்லா பாத்துக்கிறா, கணவருடைய தம்பி கொழுந்தனாரும் நல்லா இருக்காரு, நாத்தனார் நல்லா இருக்காங்க, எல்லாம் ஓகே, எவ்ரி திங் ஃபைன்னா கம்ஃபர்ட் ஜோன். யா சூப்பர், கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப அழகான சூழ்நிலை ஆயிடுச்சு. என் அப்பா அம்மாவும் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கா, என் மாமனார் மாமியாவும் அன்பா இருக்கா, கொழுந்தனாரு நாத்தனார் எல்லாம் அன்பா இருக்கா. ஓ வெரி நைஸ், கம்ஃபர்ட் ஜோன். இதுதான் கம்ஃபர்ட் ஜோன்.
அந்த ஒரு சொகுசான லைஃப் ஆயிடும். அப்புறம் எங்க கிருஷ்ணர் நினைக்கிறது? சோ கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, சில நேரங்கள்ல பொருத்தம் இல்லாத இடத்துல விட ஒரு நபரை வச்சிருவாரு. இந்த பொருத்தம் இல்லாத இடத்துல வச்சு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கிருஷ்ணரையே டிபெண்ட் பண்ணிருக்கோம். விதுரர் இங்க சொல்லிருக்கு, விதுரரும் சரி பாண்டவர்களும் சரி கிருஷ்ணருடைய பக்தர்கள். விதுரர் மகாத்மா தூய பக்தர், குந்தி தேவர் தூய பக்தை, பாண்டவர்கள் கிருஷ்ணாவுடைய பக்தர்கள், தூய பக்தர்கள். ஆனா அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வைக்கப்பட்டாங்க? கௌரவருக்கு மத்தியில கொண்டு வைக்கப்பட்டாங்க. திருதராஷ்டிரன் மேல அவ்வளவு கருணை இருக்கு விதுரருக்கு. ஆனா எவ்வளவு சொன்னாலும் திருதராஷ்டிரன் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. காரணம் இங்க சொன்னாங்க இல்லையா, ஓ நற்குணவானே உத்தவரே, தன் சகோதரர் மரணம் அடைந்ததையும் அவருக்கு எதிராக புரட்சி செய்த திருதராஷ்டிரனுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அவர் தன் சொந்த மகன்களின் செயல்முறையை பின்பற்றியதால் அவரது உண்மையான நண்பனாக இருந்த நானும் என் சொந்த வீட்டை விட்டு அவரால் விரட்டி விடப்பட்டேன். யார கூட வச்சுக்கணுமோ அவர் வெளியே துரத்தி விட்டார். திருதராஷ்டிரனுடைய உண்மையான நலன் விரும்பி, திருதராஷ்டிரனுடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னா விதுரர் தான். மற்றவங்க எல்லாம் அவருடைய துரோகிகள் தான், அவருடைய சத்துருக்கள் தான். புத்திர சத்ரு அப்பண்டிதான். சாணக்கிய பண்டிதன் என்ன சொல்றாரு, யாருடைய பையன் சாஸ்திரத்தை பின்பற்றலையோ அவன் எதிரி அவங்க அப்பா அம்மா, புத்திர சத்ரு. அப்ப உண்மையில திருதராஷ்டிரனுக்கு யாரு சத்ருன்னா துரியோதன் தான் சத்ரு. திருதராஷ்டிரனுடைய சத்ரு யாருன்னு கேட்டா பாண்டு அல்ல, பாண்டு புத்திரர்கள் அல்ல. திருதராஷ்டிரன் முட்டாள், அவருக்கு புரியல, தன் பையன் தான் அவனுக்கு சத்ருவா இருக்கான். புத்திர சத்ரு அப்பண்டிதா. கிரீடன் கிருத்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி ரூபாவதி பாரிய சத்ரு புத்திர சத்ரு அப்பண்டிதா. யார் யாருக்கு எதிரின்னு சொல்றாரு? 4 பேர் எதிரி இருக்காங்க இந்த உலக வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையில எதிரிய வேற யாரும் இல்ல, வீட்டுக்குள்ளேயேதான் வச்சிருக்கோம். யாரு? பையனுக்கு அப்பாவே எதிரி ஆயிடும். பையனுக்கு அப்பா எப்படி எதிரி ஆகுறாரு? ஊரு பூரா கடன் வாங்கி வச்சு செத்து போயிடும். ஊரு பூரா அப்பா கடன் வாங்கி வச்சு செத்து போனா அந்த கடன்காரன் எங்க வருவான்? நேரா பையன்ட்டு தான் வருவான். உங்க அப்பா கடன் வாங்கினாரு, நீ தான் கொடுக்கணும். அப்போ ரிணங்கத்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி. அம்மாவுடைய நடத்தை சரியில்லைன்னா அம்மாவே பையனுக்கு எதிரி ஆயிட்டா. நடத்தையில் சரியில்லாத பையன் சொல்லுவாங்க. ரூபவதி பாரிய சத்ரு. அழகான பொண்ணை தேடி தேடி போய் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு எதிரி ஆயிடுவாங்க. அழகான பொண்ணுதான், அவளே எதிரி ஆயிடும். ரூபவதி பாரிய சத்ரு. புத்திர சத்ரு அப்பண்டிதா. சாஸ்திர அறிவு இல்லாத பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதிரி. ஏன்? அவன் செத்து போனா, அவங்க அப்பா அம்மா செத்து போனா அப்பா அம்மாவும் விடிக்க முடியாது, நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவான். இவனும் நரகத்துக்கு போயிடுவான். அவ்வளவுதான், பினிஷ். ஹோல் ஃபேமிலி நரகத்துக்கு போகும். ஏன்னா இந்த பையன் புத்தி இல்லாதவன். என்ன பௌதிக கல்வி நிறைய இருக்கு. இன்னைக்கு பௌதிக கல்வியில பெரிய டாக்டரேட் பட்டம்லாம் வாங்குறாங்க. I am doctor, I am lawyer, I am so and so, I am such and such, I am working in IT firm, I am working in this company, that global law, so many things. I am IT coder, I am a software engineer. பட் உனக்கு சாஸ்திரம் தெரியுமா? உன்னால உங்க அப்பா அம்மா விடுவிக்க முடியுமா? நரகத்துக்கு போவான் உன் அப்பா அம்மா உன்னால காப்பாற்ற முடியுமா? உன்னையே நீ காப்பாத்திக்க முடியுமா? எல்லாம் நரகத்துக்கு. ஆல்ரெடி அவன் நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான், ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணி. இந்த மாதிரி இந்த பௌதிக அசுர நாகரிக வளர்ச்சி ஆல்ரெடி நரக வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நரகத்துக்கு. This is going on. இதுதான் நடக்குது. ப்ரொஃபசர், this is going on. இதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு? திருதராஷ்டிரனுடைய உண்மையான சத்துரு யாருன்னா இவன் தான், துரியோதனன் தான். அது தெரியல அவனுக்கு. அவனோட உண்மையான நலன் விரும்பி விதுரர், அது தெரியல. இந்த 2 பாக்கும் 2 இதிகாசத்துக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு. ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு. இங்க எப்படி விதுரர் திருதராஷ்டிரன் மேல அக்கறையோடு இருக்காரோ, உண்மையான நலன் விரும்பியா இருக்காரோ, அதே மாதிரி அந்த சைடு விபீஷணா ராவணன் மேல அக்கறையோடு இருக்காரு.
2 பேரும் சகோதரர்கள் தான். இந்த சகோதரன் துரியோதனா திருதராஷ்டிரா விதுரா, இவங்க 2 பேரும் சகோதரர்கள் மகாபாரதத்துல. ராமாயணத்துல விபீஷணா ராவணா 2 பேரும் சகோதரர்கள். இந்த 2 பேருமே, ராவணனும் சரி திருதராசும் சரி, இந்த 2 சகோதரருடைய வார்த்தையை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பியூர் டிவோட்டியா இருப்பாங்க, தூய வைஷ்ணவரா இருப்பாங்க. இப்ப நாமளும் பாடிட்டு இருப்போம், ஜெய பக்த பிரகலாத் மாதிரி ஜெய ராவணான்னு பாடுவோம். ஆனா என்ன பண்றது, அந்த கொடுப்பனை அவங்களுக்கு இல்ல. அதே மாதிரிதான் ஜெய திருதராஷ்டிரான்னு பாடியிருப்போம், ஆனா கேட்கலையே. விதுர மகாத்மா சொன்ன ஒரு வார்த்தை கூட திருதராஷ்டிரன் காதுல வாங்கிக்கல. கண்ணு கூடு காது செவிடும். அதே மாதிரிதான் ராவணன், 10 தலையும் 10 அகங்காரம், தலைபுள்ள கனம், யார் சொல்லியும் கேட்க. விபீஷணன் படிச்சு சொல்ற, காதுலயே வாங்கிக்கல. இங்க எப்படி மகாபாரதத்துல எப்படி விதுரரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவரை அவமானப்படுத்தி அவர் உயிரை மட்டும் வச்சு துரத்து விட்டார், அதே மாதிரிதான் இந்திரஜித் பண்றாரு. தன் சித்தப்பான்னு கூட பார்க்க விபீஷணனை கேவலமான வார்த்தையால பேசு. நம்மளாம் அந்த இடத்துல இருந்தா தூக்கு மாட்டி தூக்கிடும், அவ்வளவுதான் நம்ம லைஃப். ஆனா விபீஷணா இந்த ராவணன் கூட இருந்து மடிவதை விட இவனுக்கு இருக்கிறத விட நான் ராமத்தை போய் அவர் கையால் இறந்து போனாலும் மேல்தான். ராமர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ராமர் என்னை கொண்டாலும் சரி, இதுதான் சரணாகதி. ராக்கைக்கோன் மாரைக்கோன் யா இச்சை துமாரா. கிருஷ்ணா, நீங்க என்னை காப்பாத்தினாலும் சரி கொன்னாலும் சரி, உங்க விருப்பம் என்னமோ அப்படியா இருக்கும். இதுதான் சரணாகதி. விபீஷணன் என்ன பண்ணாரு, ராமர் என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ராமர் என்னை கொன்னாலும் சரி, அவர் தான் என் பிரபு. சரணாகதின்னு வந்துட்டார். சரணாகதின்னு வந்துட்டார். பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல. என்ன பேசிருந்தோம், குந்தி தேவியில இருந்து ஆரம்பிச்சு. சோ குந்தி தேவி அவங்களுடைய அவங்களுடைய சரணாகதி எப்படி இருக்கு, 5 பசங்களே ஒருத்தனை தியாகம் பண்ண தயாரா இருக்கு. அப்போ இங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த 5 பேர்ல யாரு போறதுன்னு காம்படிஷன். ஆனா உயிரோட போறாங்க, போனவன் திரும்ப வர மாட்டான். போனது பகாசுரன். பகாசுரனுக்கு பெரிய தேவர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அசுராங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு போன்ற பெரும் தேவர்களும் உனக்கு பயந்துட்டு இருக்காங்க. அந்த அசுரனை சந்திக்க போகும்போது உயிரோட திரும்பி வந்தா பெரிய விஷயம். அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாரு, நான் போறேன். பீமன் சொல்றாரு, இல்ல அண்ணா, நீங்க அஸ்தினாபுரத்து அரியாசத்துல அமர வேண்டியவர், நீங்க இந்த உலகத்தை ஆள வேண்டிய பேரரசர் சக்கரவர்த்தி, நீங்க போக கூடாது, நான் போறேன். உடனே அர்ஜுனன் சொல்றாரு, இல்ல பீமானா, நீங்க போக கூடாது, நான் போறேன். உடனே நகுலன் சகதேவன் வராங்க, இல்ல நீங்க யாரும் போக வேண்டாம், நான் போறேன். என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கா போறாங்க, இல்ல மாலுக்கு போய் ஏதாவது சினிமா பார்க்க போறாங்களா? உயிர் தியாகம் பண்ண போறாங்க. ஏதோ எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி, டூர் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நான் போறேன். நம்ம வீட்டுல ஒரு மளிகை கடைக்கு பையன் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறான். அது கடையில போய் 2 கடுகு உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு வரேன்னா படுத்து கிடக்கான் மழை போக மாதிரி இல்லையா? அவனை போக சொல்லு, நான் தான் போகணுமா? இந்த சகோதரத்துவம் எப்படி இருக்கு? கலியுகத்துல ஒரு வீட்டுல 2 பசங்க இருந்தானா, கடையில போய் பொட்டுக்கல்ல வாங்கிட்டு வரேன்னா என்னையே அனுப்புவியா? ஏன் அவன் போக மாட்டானா? பொட்டுக்கலைக்கு சண்டை போட்டிருப்பான். அங்க உயிர் தியாகம் பண்ண சண்டை போடுறாங்க, நான் போறேன். இங்க ஒரு தக்காளி பொட்டுக்கலை வாங்கிட்டு வரான்னா அவன்கிட்ட சொல்றேன்னா அந்த அம்மாவே போயிடுவான். இவன்கிட்ட சொல்ற நேரம் நாம போய் வரலாம், அவங்க பொட்டுக்கலை வாங்கிட்டு வந்து கொடுமை கலியுகத்துல. இதுக்கு சண்டை வேற. அவன் போனை வச்சிருக்கிறான், இவன் இப்ப ஆளுக்கு ஒரு போனு, அண்ணனுக்கு ஒரு போனு, தம்பிக்கு ஒரு போனு, என்னத்தையோ பார்த்து தொலைங்க. அவனுக்கு ஒரு போனு, இவனுக்கு ஒரு போனு, அப்பாவுக்கு ஒரு போனு, அம்மாவுக்கு ஒரு போனு, எல்லாம் போனை கட்டிட்டு மாறி அடிக்குது. அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா பாருங்க, இதுதான் கலியுகம் எங்க போய் நிக்குது. பொட்டுக்கலைக்கெல்லாம் சண்டை போட்டு ஜெய ஜெகநாத் சுவாமி அதுக்கு உயிர் கொடுக்க தியாகம் பண்ண சண்டை போட்டு இருந்தாங்க. யுதிஷ்டர் சொல்றாரு, நான் தான் போவேன். பீமன் சொல்ற, நான் தான். எல்லாம் கடைசியில ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பீமன் அனுப்பலாங்க. ஏன்னா யுதிஷ்டர் வயதுல பெரியவர், அர்ஜுனன் வயதுல, பீமன் ரொம்ப டேலண்டா பேசுறாரு.
பீமன் என்ன டேலண்டா ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாரு. ஓகே ஓகே, இருங்க இருங்க. இப்போ யுதிஷ்டரா, அண்ணா நீங்க போக முடியாது, நீங்க வயதுல பெரியவரு, நீங்க அஸ்தினாபுரத்து அரியாசன் உட்கார போற, நீங்க போக கூடாது. அர்ஜுனன் நகுலன் சகதி என்னோட சின்ன பசங்க, அவங்களே அனுப்ப மாட்டேன், அப்ப நான் போவேன். இல்லையா? எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாரு. அப்போ உயிர் தியாகம் பண்றதுல எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கு. இங்க எவனும் என்ன என்ன ஒரு தமிழ்ல சொல்லுவாங்களே, ஆஹ் அண்ணன் எப்படா காலியோ திண்ணை அண்ணன் எப்ப சாம திண்ணை எப்ப காலி. ஒரு அடி இது அண்ணன் தம்பி தான். என்னோட இடத்த சேர்த்து ஒரு அடி அவன் அளந்து எடுத்துட்டான், வாய்க்கா தகுறாரு. வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன், கோர்ட்டு கேஸ். ஆனா அங்க பீமன் சொல்றாரு, யுதிஷ்டிர மகாராஜா நீங்க என்னோட வயதுல பெரியவர், நீங்க போக அனுமதிக்க மாட்டேன். அர்ஜுனன் நகுலன் சகதேவன் என்னோட வயது சின்ன பசங்க, அவங்க போறது நான் விட மாட்டேன், நான் தான் போவேன். பீமன் போனாரு. பீமா பீமா போய் என்ன பண்ணாரு, அந்த வண்டி நிறைய பிரசாத் சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து அவர் சாப்பிட்டுக்கிறேன். அதனால அவரால் சாப்பிடாம இருக்க முடியாது. அவர் சாப்பிட்டா இந்த யாப்பம் விட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிடுறாரு. இந்த பகாசுரம் வர வந்து பார்த்தா அவருக்கு கொண்டு வந்தது இவர் சாப்பிட்டு இருக்காரு. இந்த பகாசுரன் அடிக்க வந்தா பீமன் ஒரு கையில தடுத்துட்டே சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு பயங்கரமான சண்டை ரெண்டு பேரும். அந்த பகாசுரனை பீஸ் பீஸ் ஆக்கி அந்த வண்டியில போட்டு இழுத்துட்டு வந்தார் பீமன். இதெல்லாம் எப்படி நடந்தது? கிருஷ்ணருடைய கருணையால் நடந்தது. அர்ஜுன் இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. எப்பன்னா இது பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டல் வரும். அர்ஜுனா வந்து கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு அழுதுட்டே வர்றாரு துவாரகையில இருந்து. அப்ப துவாரகையில இருந்து அழுதுட்டே வந்துட்டு யுதிஷ்டிர சொல்றாரு, அவங்க வாழ்க்கையில கிருஷ்ணர் எங்கெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு, எப்படியெல்லாம் கிருஷ்ணர் தன் கூட இருந்து தன்னை கைப்பிடிச்சு பாண்டவர்களை காப்பாத்தினாருங்கிறத ஒரு இன்சிடென்டா ஞாபகப்படுத்தி சொல்லுவார். அதுல சொல்றாரு, இந்த மாதிரி பீமன் வந்து உயிருக்காக போராட வேண்டி இருந்தது, அந்த பகாசுரன் கூட சண்டை போட வேண்டியது, பகவானுடைய கருணையால அவன் தப்பிச்சு வந்தான். இதுதான் சரணாகதி. சோ பிரபுபாத் மேல என்ன சொல்றாரு, பகவானால் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் ஒருவர் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் துறவு வாழ்வை ஏற்கக்கூடாது. இந்த துறவு நிலையில் கீதையின் பின்வருமாறு அபயம் சம்சுத்தி. அப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவான் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை பாதுகாக்கிறார் என்ற உண்மையை அறிந்திருப்பதால் அவர் எந்த சூழ்நிலையும் அச்சப்படவில்லை. விதுரரும் சரி, குந்தி தேவியும் சரி, பாண்டவர்களும் சரி, எந்த சூழ்நிலையும் பயக்கல. ஏன்னா பகவான் எங்களை காப்பாத்துவாரு. ரக்ஷசிதி விஸ்வாசோ கோபுர்தே வர்ணம் ததா, இதான் சொன்னாங்க. அனுகுல்யச சங்கல்ப பிரதிகுல்யச வர்ஷம் ரக்ஷசிதி விஸ்வாசோ. விஸ்வாசம்னா நம்பிக்கை மட்டும் இல்ல, வலுவாத நம்பிக்கை. ரக்ஷம்னா ரக்ஷைனா காப்பாத்துறது, பாதுகாக்கிறது. யாரு பாதுகாப்பாங்கிறது வலுவாத நம்பிக்கை. கிருஷ்ணர் மட்டும்தான் என்ன பாதுகாப்பாங்கிற வலுவாத நம்பிக்கை தான் விசுவாசம். இது வந்து விதுரர்கிட்ட இருக்கு, குந்தி தேவிட்ட இருக்கு, பாண்டவர்கிட்ட இருக்கு. அப்ப இந்த சகோதரத்துவம் என்னது? தியாகம் தான் இருக்கு. யாருக்காக தியாகம் பண்றது? பரதன் தியாகம் பண்ண தனக்கு ராஜ்யத்து ஓகே, ராமர் காட்டுக்கு போயிட்டாரு. சொன்ன மாதிரி அண்ணன் எப்படா போவான், திண்ண எப்ப காலியாச்சு, பரதன் உட்காந்துக்கலாமே ராஜ்யத்துல. ஆனா பரதன் ஓடுறாரு. ராமாயணம் என்ன சொல்லுது, ரோடு போட்டாராம். அயோத்தியால இருந்து ஜனஸ்தானத்துக்கு ரோடு போட்டு போயிருக்காரு பரதன். அவர் மட்டும் போல, ஒட்டுமொத்த அயோத்தியாவும் போச்சு. அப்ப எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருந்திருப்பார். எல்லாரும் பரதனை சந்தேகப்பட்டாங்க, எல்லாரும் பரதனை தூட்டுனாங்க, அவமானப்படுத்தினாங்க. யாருல இருந்து? சொந்த குருநாதர் வசிஷ்டர், பாரத்வாஜர், கௌசல்யா, சுமித்ரன் எல்லாம் சொல்றாங்க, பரதா உன்னாலதான். ஒரு இடத்துல கூட பரதன் ஆர்குமெண்ட் பண்ணல. அவர் அழுது சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் அந்த எண்ணம் கிடையாது. எனக்கு பிரபு ஸ்ரீராமர் தான் திரும்ப வரணும், அவர் தான் அரியாசன், என் உயிரை கொடுத்தா நான் அவரை கூட்டிட்டு வருவேன். அப்பதான் பரதனுடைய பக்தி என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. பகவான் காமிச்சார் பரதனுடைய சரணாகதியை. இதுதான் சகோதரத்துவம் காமிச்சார். எப்படி ராமருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாராரு. சரி ஓகே, ராமர் வரமாட்டேன்ட்டாரு, இவர் போய் ராஜ்யத்துல உட்காந்துக்க வேண்டியதானே, அதுவும் பண்ணல. சரி வேண்டாம், ராமனுடைய பாதுகை வாங்கிட்டு அரியாசத்தை உட்கார வச்சாரு, பக்கத்துல உட்காந்துக்கலாமே, அதுவும் பண்ணல. ஊருக்கு வெளியில நந்தி கிராமத்துல ஒரு இந்த தரையில குழிய தோண்டி ராமர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. லக்ஷ்மணன் நிழல் மாதிரி பின்னாடி போறாரு.
ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு கைகை வரவாங்க, லட்சுமணன் போகணும்னு வரவாங்கல்ல இல்லையா? இப்ப பாருங்க, இதே வந்து அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க. சுமித்ராவோ, சுமித்ரா யாரு? லட்சுமணுடைய அம்மா. ஊர்மிளா லட்சுமணனுடைய மனைவி. இவங்க ரெண்டு பேருமே லட்சுமணனுடைய சேவையில தடங்களாவே இல்லை. ஆனா ஆஸ் பர் கைகையுடைய வரத்துப்படி ராமரும் சீதையும் தான் காட்டுக்கு போகணும். ஆக்சுவலி ராமர் தான் காட்டுக்கு, சீதை கூட கிடையாது. ராமர் தான் காட்டுக்கு. அடுத்தது வரேன், அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த சகோதரத்துவத்தை முடிச்சிடும், அப்புறம் கணவன் மனைவிக்கு வரும். ஆஸ் பர் ரூல் வந்து, ஆஸ் பர் கைகையுடைய வரம் வந்து, கைகையினுடைய வரப்படி ராமன் காட்டுக்கு போகணும், லட்சுமணன் காட்டுக்கு போகணும்னு இல்லை. ஆனா லட்சுமணன் ராமரை நிழல் போல பின்தொடர்றார். சுமித்ரா வந்து என்ன சொல்லணும்? நாம சுமித்ரா இடத்துல இருந்து என்ன, முதல்ல நாம லட்சுமணன் இடத்துல முதல்ல நம்மள அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். லட்சுமணோட இடத்துல முதல்ல நம்மளை வச்சு பார்ப்போம். ராமன் காட்டுக்கு போனா நான் ஏன் போகணும்? நான் பரதம் கூட போய் சேர்ந்துவேன் இல்லையா? நாம என்ன பண்ணுவோம்? ராமன் காட்டுக்கு போனா போட்டு நான் பரதம் கூட போய் சேர்ந்துக்குவோம். லட்சுமணன் என்ன பண்ணாரு? ராமர் கூட நிழலா போறாரு. சரி, அடுத்தது சுமித்ராவோட இடத்துல நம்ம எடுத்தோம். சுமித்ராவோட இடத்துல நம்மளை வச்சுக்கிட்டா லட்சுமணன் கூப்பிட்டு, அடே லட்சுமணா முட்டாளு, ராமன் காட்டுக்கு போனா நீ ஏன்டா போகணும், உனக்கு தலையெழுத்தா, இங்க பரதம் கூட ராம். ஆனா சுமித்ரா என்ன சொன்னாங்க? அயோத்தியா வந்து காடுதான் அயோத்தியா, ராமன் தான் தசரதன், சீதை தான் சுமித்ரா, அப்படி சேவை பண்ணணும். அடுத்து ஊர்மிளாவோட இடத்துல வருவோம். ஊர்மிளா ராமர் காட்டுல போகும்போது சீதையும் கூட போனாங்க. அப்ப லட்சுமணன் போனா ஊர்மிளையும் போயிருக்கணும்ல, ஏன் ஊர்மிளா போகல? சரி, அப்புறம் லக்ஷ்மணன், அதாவது லக்ஷ்மணன் வந்து ராமருக்கு சேவை பண்ண போறாங்க, ஆனா அங்க போனா அவர் இவங்களை பராமரிக்கணும் இல்லையா? இப்ப லட்சுமணன் கூட ஊர்மிளா போயிட்டா தன் மனைவியை பராமரிக்கணும், அவளுக்கு சாப்பிட கொடுக்கணும், அவளை தூங்க பண்ணணும், பாதுகாக்கணும். அப்புறம் எங்க ராமருக்கு சேவை பண்ணணும்? அதுக்காக கணவனை பிரிந்து அயோத்தியாலே வனவாசம் இருந்தாங்க ஊர்மிளா. கணவனை பிரிந்திருந்தா மனைவிக்கு வனவாசம். இது எவ்வளவு பெரிய தியாகம்! கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல கணவர் காட்டுக்கு போயிட்டாரு ராமர் கூட, ஊர்மிளா அவரே நினைச்சிட்டு அரண்மனையில உட்காந்து. அப்ப எவ்வளவு பெரிய தியாகம்! இதுதான் மனைவி. சீதாதேவி சொல்றாங்க, எனக்கு அந்த காடுதான் அயோத்தியாங்கிறாங்க, இங்க நான் வைக்க மாட்டேன். கணவரை வந்து எங்கேயோ ஒரு நாட்டுல வேலைக்கு போட்டாங்க, தண்ணி இல்லாத காட்டுல, எங்கேயோ அரபு நாட்டுல பாலைவனத்துல போட்டான். மனைவி சொல்லுவாங்க, நானும் உங்க கூட வந்து இருந்துக்கிறேன்னு, நான் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன், நீங்க அப்புறம் சம்பாதிச்சுட்டு வாங்க இல்லையா, அப்புறம் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன். சோ கலியுகத்துல மக்களுக்கு வந்து ஏறக்குறைய வந்து இந்த தியாகம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அன்பு, சகிப்புத்தன்மையில போயாச்சு. சுயநலம் தான் பிரதானமா பெரும்பாலும் மக்கள். அப்ப இந்த சுயநலம் போய் அந்த உண்மையான உறவு முறை, அதுல வந்து கிருஷ்ண பக்தி, அதன் சார்ந்த உறவு முறை வேணா அவங்க கிருஷ்ண உணர்வு எடுத்து, கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் இந்த கலியுகத்துல மக்கள் வந்து சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை, அன்பு, இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் தான். சிம்பிளி வார்த்தை ஜாலம், ஜுகுலரி வேர்ட்ஸ். அது நம்மள ஒற்றுமையா இருப்போங்க, எல்லாம் ஒன்னா இருப்போங்க, எல்லாம் சமங்க, எல்லா உயிரினும் சமங்க, எல்லா ஜாதியும் சமங்க, எல்லாம் சமம் பேசும். அவன் ஒரு ஜாதி கொடி வச்சு, அவன் ஊருக்கு ஒரு கொடி வச்சு. இங்க உண்மையான சமத்துவம் என்று ராமாயணம் சொல்லுது. உண்மையான சமத்துவம், ராமர் வந்து சத்திரிய குலத்துல தோன்றினார். ஆக்சுவலி ராமர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ராமர் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனா அவர் சத்திரிய குலத்துல வந்தாரு. ஆனா குகனை தன் சகோதரனை ஏத்துக்கிட்டாரு, விபீஷணன் வந்து சகோதரனை ஏத்துக்கிட்டாரு, ஹனுமான் ஏத்துக்கிட்டாரு, சுக்ரீவன் ஏத்துக்கிட்டாரு, எல்லாரும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இவங்க எல்லாம் வேற வேற உடலால பார்த்தா, உடலால பிறப்பால சத்திரிய குலத்தை சார்ந்தவங்க அல்ல, தாழ்ந்த குலத்தை சார்ந்தவங்க. இந்த ஜட உலக, இந்த உலக ரீதியா பார்த்தா, இந்த ஜட உலக ரீதியா பார்த்தா குகன் ஒரு நீச்ச குலத்துல, வேடன், நிச்சாட குலத்துல பிறந்தவன் குகன், வேடன். சுக்ரீவன் ஒரு வானரம், விபீஷன் ஒரு ராட்சசன். ஆனா ராமர் வந்து தன்னோட அவங்களுக்கு அன்பு செஞ்சாரு. அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை போல ஏத்துக்கிட்டார். இங்கதான் உண்மையான சகோதரத்துவம் இருக்கு. இந்த கல்வி கொடுத்தா எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க. இந்த கல்வி இல்லாம நீங்க ஏற்றதாவில் பேசுறீங்க, நீங்க அப்படி என்ன நடக்கு, உனக்கு இது தெரியல, இது நீ படிக்க உள்ள ஒண்ணும் இல்ல.
ஒண்ணுமே படிக்கிறது கிடையாது. ராமாயணம் படிக்கிறது கிடையாது, மகாபாரதம் கிடையாது, ஸ்கூல்ல காலேஜ்ல ஒன்னுலயும் கிடையாது. அப்புறம் மேலைக்கு மேல பேச வேண்டியது, கத்த வேண்டியது. இதுதான் அசுர கலாச்சாரம், அசுர கலாச்சாரம். சோ இங்க என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்த சகோதரத்துவம் வந்து ரொம்ப அழகு. அப்போ விதுரர் வந்து இங்க பாருங்க, அடுத்தது பொருள் உள்ள புரோப்பான்னு சொல்றாரு. விதுரர் திருதராஷ்டிர பத்தி விசாரிக்கவே இல்லை. இது வரைக்கும் விதுரர் யாரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறார்? குந்தி தேவி பத்தி கேட்கிறாரு, யுதிஷ்ட மகாராஜை பத்தி கேட்கிறாரு, எல்லாம். ஏன் திருதராஷ்டிர பத்தி ஏன் கேட்கல? புரோப்பா எழுதியிருக்காரு, விதுரர் தன் தமையனி நலனை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் நன்மை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு கிளியரா சொல்லிட்டார் புரோப்பர். அவ்வளவு அபராதம், ஃபுல்லா வைஷ்ணவ அபராதம். எங்க நன்மை? அவருக்கு நன்மை பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னு அவரை பத்தி கேட்கணும். எல்லாரும் பத்தி விசாரிக்கிறார் உத்தவர்கிட்ட. குந்தி தேவி எப்படி இருக்காங்க, நகுல சகோதரி எப்படி, சின்ன பசங்க எல்லாம் கேட்கிறாரு. சின்ன பசங்க அவருடைய வயசை பொறுத்த வரைக்கும், விதுருடைய வயசை பொறுத்த வரைக்கும் நகுலன் சகோதரி சின்ன பசங்க. ஆனா அவன் அண்ணனை பத்தி கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் ஏன் அவனை பத்தி கேட்கல? அவருக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. நரகத்தை நோக்கி இழிவடையும் வாய்ப்பு தான் அவருக்கு இருந்தது. திருதராஷ்டிரர் என்ன லைஃப்ல எங்க போக வேண்டியிருந்தது? நரகத்துக்கு போக வேண்டியிருந்தது. ஆக்சுவலி திருதராஷ்டிரர் நரகத்துக்கு போக வேண்டியது. சரி, என்ன நடந்துச்சு? திருதராஷ்டிரருக்கு உண்மையான நண்பராக விளங்கிய விதுரர் அவரிடம் சிறிது இரக்கம் கொண்டிருந்தார். அந்த ஒரு இரக்கத்தின் காரணத்தினாலதான் திருதராஷ்டிரம் விதுரர் விரோதம் கொள்ளாத விதுரர் அவருடைய ஒரு நண்பராகவே இருந்தார். இதுதான் வைஷ்ணவர். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி, உடமையெல்லாம் பறிச்சு, கெட்ட வார்த்தையால பேசி அவமானப்படுத்தி உயிரை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து ரொம்ப கேவலமா நடத்தி அவமானப்படுத்தி துரத்தி விட்டாங்க. ஆனா விதுரர் எப்படி இருக்காரு? ஒரு நண்பராகவே இருக்கிறார். நமக்கு நடந்தது இந்த விஷயம், நமக்கு நடந்தா அவனை ஒழிக்க விட மாட்டேன் நீ பண்ணணும், கங்கணம் கட்டி நிப்போம் இல்லையா? விட்டுருவோமா நம்ம? இது திருதராஷ்டிரனுடைய பசங்க இறந்து போனா தெரிஞ்ச கொக்கரி போறோமா? எனக்கு அப்பவே தெரியும். என்ன வெளியே துரத்துனாங்களே பாரு, எல்லாம் செத்து போனாங்க, இவனு சாக போறான். திஸ் இஸ் அவர் மென்டாலிட்டி. இதுதான் நம்ம மனோநிலை. ஆனா இங்க திருதராஷ்டிரனுக்கு உண்மையான ஒரு நண்பராக இருந்தார். திருதராஷ்டிரனுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவருடைய உண்மையான நண்பர் என்று நிரூபித்து விட்டார். இத வந்து சும்மா இல்ல, ப்ரூவ் பண்ணிருக்காரு விதுரர். தீர்த்த யாத்திரை போனவர் திரும்ப வந்து அந்த முட்டாளனுடைய மண்டையெல்லாம் கழுவி அவன் அந்த புத்திர பாசம், அந்த பௌதிக பட்டத்தை வெளியில கொண்டு வந்து அவனை முக்தி அடைய வச்சிருக்காரு. அவர் தான் விதுரர். இதுவே விதுரரை போன்ற ஒரு வைஷ்ணவரின் நடத்தையாகும். எதிரிகளுக்கும் அவர் நன்மையை விரும்புகிறார். இந்த மாதிரி யாரு இருந்தா? இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த மாதிரி யாரு இருந்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி? கூரத்தாழ்வார் கண்ணையை பிடுங்க விட்டாங்க. அந்த கண்ணை பிடுங்க ராமானுஜர் போய் சொல்றாரு, ரங்கநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினு. ராமானுஜர் என்ன மனசுல வச்சு சொல்றாரு? கண் பார்வை திரும்ப வேணும், போய் ரங்கநாதர்கிட்ட கேளுங்கிறாரு. கூரத்தாழ்வார் என்ன போய் கேட்டாரு? இந்த ராஜா கிட்ட போய் இவர் கண்ணை பிடுங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த மந்திரிக்கு மோட்சத்துக்கு கொடுன்னு கேட்டார். ரெண்டாவது ராமானுஜர் அனுப்புறாரு. ராமானுஜர் கேட்கிறாரு, நீ என்ன போய் கேட்டாங்க? அந்த உங்களை கொல்ல சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த மந்திரியாருக்கு மோட்சத்தை கொடுன்னு நான் ரங்கநாதர்கிட்ட கேட்டேன். ராமானுஜர் கண்ணே கலங்கி போச்சு. ரெண்டாவது போய் கேளுனா, இந்த ராமானுஜரை கொல்லணும்னு நினைச்ச அந்த ராஜா இல்லையா, அவன் நரகத்துக்கு போயிடுவானே, அவனை நீங்க மோட்சம் கொடுத்துருன்னு அந்த ராஜாவுக்கு மோட்சத்தை கொடுங்க. ராமானுஜர் அழுகவே செஞ்சார். மூணாவது முறை அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? குருவுடைய ஒரு சொத்து வந்து குறையா இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க. கூரத்தாழ்வார் புரிஞ்சுட்டாரு, அவருக்கு குரு வந்து அவர் கண் பார்வை வேணும்னு கேட்க சொல்றாரு. அப்ப கூட கூரத்தாழ்வார் சொல்றாரு ராமானுஜர்கிட்ட, எனக்கு கண் பார்வை வேணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த ஜட உலகத்தை பார்க்க நான் விரும்பல. இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கணும், இந்த ஜட உலகத்துல இருக்கிற மாயாவுடைய ஜாலங்களை பார்க்கணும், கவர்ச்சியில மயங்கணும், நோ கிடையாது. அப்படி எனக்கு கண் பார்வை வரணும் அப்படின்னா, கண் பார்வைன்னா என் குருவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சேவை பண்ற அளவுக்கு எனக்கு கண் பார்வை இருந்தா போதும். வேற எதையும் இந்த உலகத்தை நான் பார்க்க விரும்பல. எதிரிகளுக்கும் அவர் நன்மையை விரும்புகிறார். இதுதான் ஒரு தூய பக்தர். இங்க வந்து விதுரருடைய தெய்வீகமான குணம். அதுக்கப்புறம் விதுரருடைய இன்னும் அழகான குணம் என்னது?
விதுரர் இத்தகைய திட நம்பிக்கையுடன் தனியாக பிரயாணம் செய்தார். அவரை நண்பர்களோ பகைவர்களோ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இவ்வாறு உலக கடமைகளுக்கும் கட்டுப்படாதவராக சுதந்திரமான வாழ்வை அனுபவித்தார். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதா உண்மையான சுதந்திரம். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுண்டு கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க தான் உண்மையான சுதந்திரத்தோடு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஜட உலகத்துல முக்குணத்தினால கட்டுப்பட்டு பௌதிக ஆசை புலம்ப விஷயங்களால கட்டுண்ட நிலையில தான் இருக்காங்க. உண்மையான சுதந்திரம்னா என்னது? புலம்ப விஷயங்கள்ல இருந்து விடுபட்டிருக்கிறது, பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான விடுதலை. சோ விதுரர் வந்து as a ரியல் உண்மையான சுதந்திரமுடையவராக இருந்தார். இண்டிபெண்டன்ட்லி டிராவல், யாருமே அவர் அடையாளம் காண முடியல. அந்த மாதிரி அவரு பிரயாணம் செய்யறாரு. சோ இதுதான் சகோதரத்துவம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு. இங்க வந்து போட்டி போடுறாங்க, யார் தியாகம் பண்றது. பாண்டு இறந்துட்டாரு, உடன்கட்டை ஏறணும். ஆனா அதே சமயம் இந்த 5 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க. ஒருவேளை இந்த 5 குழந்தைங்க வளர்ந்துருந்தா 2 பேரும் போயிருப்பாங்க. யுதிஷ்டிர மகாராஜா வளர்ந்திருந்தார் அப்படின்னா மற்ற 4 குழந்தைகளை யுதிஷ்டிர மகாராஜிட்ட விட்டுட்டு இவங்க 2 பேருமே உடன்கட்டை ஏறிப்பாங்க, கணவருடைய உடல்ல போயிருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் 5 குழந்தைங்க. குந்தி தேவி சொல்றா, மாதிரி நீ இந்த குழந்தைகளை பார்த்துக்கோ, நான் போறேன். மாதிரி சொல்றா, இல்ல இல்ல அம்மா அக்கா நீங்க இருக்க, நான் போறேன். கடைசியில இந்த குழந்தைகளுக்கு வேண்டி குந்தி தேவி இருந்தா. அது ரொம்ப கஷ்டம். ஒரு மனைவிக்கு கணவனை பிரிஞ்சு இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். எப்பன்னா வேத காலத்துல. இப்ப அப்படி இல்ல. இப்ப காலெல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து கணவனை பிரிந்து ஒரு பெண்ணால வாழ முடியாது. அதான் பிரபுபார் போன பொருளுரையில் சொல்லியிருந்தார், ரொம்ப அழகா எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாரு? விசுவாசமுள்ள ஒரு மனைவியால் தன் கணவன் இல்லாமல் வாழ முடியாது என்பதால் விதவை பெண்கள் இறந்து போன தங்கள் கணவனுடன் உடன்கட்டை ஏறுவது வழக்கம். இந்திய பெண்மணிகளுக்கு இத்தகைய கணவரிடம் பதிபக்தியும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருந்ததால் இவ்வழக்கம் இந்தியாவில் பரவலாக இருந்து வந்தது. பிறகு கலியுகம் துவங்கியதும் மனைவிகளின் பதிபக்தி குறைய துவங்கியது. இன்னைக்கு மனைவிக்கும் பதிபக்தி கிடையாது அதிகமா. பெரும்பாலும் கணவனும் ராமரபார் ஏகபக்தி வருதனும் கிடையாது. ஏன் இது குறைஞ்சது? கலினுடைய தாக்கம். ஏன் குறைஞ்சது? இந்த இதிகாச புராணங்களை புறக்கணிச்சு இதை உதறி தள்ளிட்டு மனம் போன போக்குல வாழ்றது. எஸ் சாஸ்திரி விதி உசிச்ச வருததே காமக்காரதா. சாஸ்திரத்தை புறக்கணிச்சு வாழ்றவங்க, கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, இப்பவும் சந்தோஷமா வாழ முடியாது, இந்த உடலை விட்டாலும் சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. யாரு சாஸ்திரங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க வாழும் போதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடையாது, இந்த உடலை விட்டாலும் சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. வேற என்னது? பெரும் துக்கத்துக்கிடையிலும் தன் குழந்தைகளின் பொருட்டு குந்தி வாழ முடிவு செய்தால் தன் மன்னியை பற்றி எல்லா உண்மைகளையும் என்ன பேசணும். மன்னி இல்ல அவங்க குந்தி தேவி என்ன முறையாகணும்? விதுரருக்கு பாண்டுவோடைய மனைவி, சிஸ்டர் இல்லான்னு சொல்லி மருமக இல்ல, மருமக இல்ல, இல்ல மருமக இல்ல. ரொம்ப எழுதி வீட்டுக்காரோடைய அண்ணாவுடைய மனைவி. அன்னி அன்னி அன்னிக்குதான் மன்னின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்க. அன்னைக்கு அப்படிதான் சியாம் சுந்தரி சோமசுந்தரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சு. ஓகே சரி. அப்புறம் இங்க பிராமின் காஸ்ட்ல வந்து அண்ணிய வந்து மன்னின்னு சொல்லுவாங்க, அண்ணாவுடைய ஒய்ஃப வந்து மன்னின்னு சொல்லுவாங்க ராம்நாத். சரி, அடுத்தது என்ன படிச்சுட்டு இருந்தோம்? சோ பாண்டு மகாராஜா சிறந்த வீரர் என்பது வில்லம்போலின் உதவியை கொண்டு உலகின் 4 திசையும் தனியாக வென்றார் என்பதும் இதுல இருந்து தெரிய வருகிறது. இத்தகைய ஒரு கணவர் இல்லாமல் ஒரு விதவையாக வாழ்வது கூட குந்திக்கு சாத்தியமில்லை. ஆனால் தன் பொறுப்பில் விடப்பட்டுள்ள 5 இளம் குழந்தைகளுக்காக இதை அவள் செய்ய வேண்டி இருந்தது. இதான் தியாகம்.
அடுத்த தியாகம் என்னது? கணவன் இழந்தா வாழவே முடியாது. ஆனா குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்ந்துதான். அப்போ ராமாயணம் மகாபாரதத்துல இருக்கிற பக்தருடைய வாழ்க்கை பூரா தியாகம் தான். தியாகம் தான் வாழ்க்கை, தவம் தான் வாழ்க்கை, விரதம் தான் வாழ்க்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் அச்சு ஆணி வேர் கிருஷ்ண உணர்வு தான் வாழ்க்கை, கிருஷ்ண பக்தி தான் வாழ்க்கை. அப்போ சனாதன தர்மம் அல்லது கிருஷ்ண உணர்வு என்பது நம் வாழ்க்கை முறை. இது ஒரு தர்மமோ, இது ஒரு மதமோ, இல்ல ஒரு புதுசா தோன்றிய ஒரு கலாச்சாரமோ இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, சனாதன தர்மத்தை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. யாரோ பிராமணர் பண்ணிட்டாங்க, அது இது என்ன சோ மெனி நான்சென்ஸ் டாக்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் பேசுறாங்க. சோ சனாதன தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ இடத்தையோ மதத்தையோ சேர்ந்ததல்ல. நம் வாழ்வியல் முறை, நம்ம எப்படி வாழ வேண்டும், சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், வாழ்வியல் முறையை கற்பிக்கக்கூடியதான் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, பாகவதம், சனாதன தர்மம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.